ஒரு முறை ஒரு நண்பர் ஒருவர் ஒரு நாள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நாங்கள் ஊழியர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ எல்லாரும் தங்களுடைய சரீரத்தை ஒருவருக்கொருவர் பேசி தங்கள் சரீர ஆரோக்கியத்தை குறித்து பேசினார்கள். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உங்க பக்கத்துல எல்லாரும் கண்விழிப்பாக இருக்கிறார்களாப்பா? சரி, கர்த்தருக்கே வெளிச்சம். அப்போ ஒரு நண்பர் அழகா என்னிடத்துல எங்க கூட நாங்க எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்படி சொன்னார், பாஸ்டர், உடம்ப குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குங்க. ஆமா, எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்றோம். நீங்க இதை எடுத்துக்கங்க, அப்போ ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். இன்னொருத்தர் சொல்றார், இதை எடுத்துக்கங்க, இதை எடுத்தா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும். காலையில எந்திரிச்சு நடைங்க, காலையில தண்ணிய குடிங்க. ஆளுக்கு ஒரு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் ரொம்ப வேடிக்கை அனுட்டோம் எங்கள்கிட்ட. அப்படி நாங்க எல்லாம் ஒரு 15-20 பேர்கிட்ட இருந்திருப்போம். பாஸ்டர், நம்ம உடம்ப குறைக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்ன? இப்படி சொல்லிட்டா போதும். எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லிட்டா போதும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். உண்மையாவா? இப்படி ஆட்டுனா உடம்பு குறை. ஆமா, காலையில அம்மா சாப்பிட கூப்பிடும்பா, இப்படி ஆட்டு. மத்தியானம் சாப்பிட கூப்பிடும்பா, இப்படி ஆட்டு. சாயந்தரம் சாப்பிட கூப்பிடும்பா, இப்படி ஆட்டு. ராத்திரி கூப்பிடும்பா, இப்படி ஆட்டு. டப்புனு குறைஞ்சிரும். நல்லா இருக்குல்ல எக்ஸசைஸ்? சரி, சிரிக்கட்டும்னு ஒரு கதையை சொன்னா முறைச்சு பார்க்கறான் தக்காளி மண்டை. எல்லாம் எனக்கு தேவை இருக்குமா? தேவையை சந்திப்பது எந்த வழியிலும் அல்ல, தேவன் தந்த வழியில் மட்டும். தேவையை சந்திப்பது எந்த வழியிலும் அல்ல, தெய்வம் தந்த வழியில் மட்டும். அப்ப இவரிடத்திலே நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இவர் சொல்லுகிறார், உம்முடைய வெகுமதிகள் உம்மிடத்தில் இருக்கட்டும். 2, உம்முடைய பரிசை வேறொருவனுக்கு என்ன